பாதிக்கப்பட்ட மக்களை கரூர்ல இருந்து சென்னைக்கு வரவழைத்ததை குறிப்பாக எதிர்க்கட்சிகள் திமுக இணையத்துல ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களை இங்க வர வச்சு பாக்குறது என்ன அரசியல் நாகரிகமா அப்படிங்கிற டோன்ல விஜயை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர். திமுக தன்னை முற்போக்காளராகவும் பகுத்தறிவாளராகவும் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்போ கடந்த கால பழக்க வழக்கங்கள் என்பதெல்லாம் மண்ணோடு மண்ணாக மூடி போய்விட்டன என்று சொல்லக்கூடிய நமக்கு சொல்லி கொடுத்திருக்கும் இயக்கம். அதனால் எல்லா விஷயத்திலுமே பழையதை மறுபடியும் தூக்கி போட்டிக்கக்கூடாது, புதிய முறையில் மானுட ஊடாடல் இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய இயக்கம். மாறா இன்னைக்கு தங்களுக்கு சவாலாக சட்டமன்ற தேர்தல் வரும் நேரத்தில் இருப்பது விஜய் தான். விஜயை முகமாக கொண்ட தாவேகா தான். அதனால் அவருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடு என்பதாக தங்களுடைய பரப்புரையை சார் அதிமுக தானே சார் திமுகவுக்கு மிக கடுமையாக போட்டி கொடுக்குறாங்க. விஜய்லாம் அவங்க பொருட்டாவே பார்க்கலையே சார் திமுக. அப்படித்தான் நமக்கு சொன்னாங்க முதல்ல. ஆனால் எப்போ இவர் மாநாடு போட்ட உடனே விக்கிரவாண்டியில் அப்போலிருந்தே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாங்க திமுக. அடுத்து பரப்புரை எந்திரங்கள் நான் சொல்வது அதுலேயும் வெற்றியடைய முடியாத அளவுக்கு குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள், நான் அந்த குடும்பங்களை சந்திக்கக்கூடிய ஊடகத்தாரும் சரி அந்த ஊடகம் ஊடாக உள்ள மக்களும் சரி கண்டுபிடித்திருப்பது என்னன்னு சொன்னால் விஜயண்ணா மேலே தப்பில்லை என்பதாக சொல்வது தான் அவர்களுடைய ஒரு பாங்கா இருக்குது என்பதை கண்டு அவர்கள் தனிமைப்பட்டதை உணர்ந்தாங்க.